எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூபர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. அதை தான் நான் சொல்கிறேன். முக்கியமாக எனக்கு யூடியூப் ஆரம்பித்ததுக்கப்புறமா சமீபத்தில் நடந்த பிரச்சனைகளும் சரி, பாப்பாவோட சேனல் பற்றி ஒரு சின்ன அப்டேட், ரெண்டையுமே நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பாப்பா சேனலில் வந்து ஓரளவு அந்த மானிட்டேஷன் ப்ராசஸ் நெருக்கியாச்சு. ஆனால் இன்னும் அப்டேட் ஆகலை. அதில் ஒரு வாரம் ஆகும். ஏன்னா லேட்டாக தான் அப்டேட் ஆகும். ஆனால் அதில் ஒரு வாரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ண இந்த சேனலில் உள்ள மக்கள், அந்த சேனலை சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. அதனால் நீங்கள் எல்லாருமே என் குடும்பம் தான், எல்லாருமே என் ஃபேமிலி மாரி தான். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. யூடியூப்புக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். புதுசாக சில பிரச்சனைகள் வரும், அதையும் நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபேமிலியில் சம்மதமெல்லாம் கேட்டு தான் யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருப்போம். இது வந்து ஒரு சகோதரி அவங்க பர்சனலாக என்கிட்ட சொன்னது. நான் பேர் சொல்லாமல் சொல்கிறேன். எல்லாருமே அவங்க வீட்டில் சரி வீடியோ போடுங்கன்னு சொல்லிடுவாங்க. என்னம்மா எங்கள் பாப்பா மூஞ்ச காட்டணுமா? காட்டலைன்னா என்னைய பேச விடாது. நீங்கள் பாருங்க, இருங்க ஒரு நிமிஷம். மூஞ்சி உடம்பு முடியாமல் இருக்குல்ல. இந்த பிள்ளை போனை பார்த்தா தாங்க சிரிக்குது, இல்லாட்டி முறைச்சிக்கிட்டு அழுதுகிட்டு உம்முன்னு இருக்குது. அதுமாதிரி சில பிரச்சனைகள் வரும். நம்ம வீட்டில் சரி வீடியோ போடுங்கன்னு சொல்லிடுவாங்க. நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருப்போம். திடீர்னு அதை போடாத இதை போடாதன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே தயாராக இருந்தால் மட்டும் யூடியூப்குள்ளே வாங்க. இன்னொன்று என்னைய மாதிரி இப்போ பாப்பா சேனலில் பொதுவாக வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். என்னம்மா பொதுவாக வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். அந்த மாதிரி போடும்போது என்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, எங்கம்மா போகிற, எங்கே போகிற, ஏற்கனவே காய்ச்சல் வந்து போய் கிடக்கு. ஆமாம், என் பிள்ளை வீடியோவில் தாங்க இப்படி நான் க்ளோஸ்அப்பில் இப்படி தெரியுது. நேரில் வத்தி போச்சு ஆள். ஓன்னு இருக்குது, பல்லுது கூட இல்லை, சி மண்டை தான் இருக்குது. என்ன இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, மடியில் உட்கார். சேனல் வந்து நம்ம மற்றவங்களை பற்றி போடுறதுன்னா அதில் சில சிக்கல்கள்லாம் வரும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒருத்தர் வீடியோ போட போகிறீங்கன்னா அவங்கள நான் போட்டுக்குவான்னு கேட்டுட்டு அவங்கக்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கிட்டு தான் போடணும். இல்லாட்டி என்னை ஏன் போட்டிங்க அவனை ஏன் போட்டிங்கன்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் கேட்டுட்டு யாராக இருந்தாலும் வீடியோ போடுங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆமாம், அடுத்து வந்து பார்த்தீங்களா காட்டலை என்ன ஒன்றே. இப்போ பாருங்கள், போனை தூக்குறேன் எப்படி சத்தம் வருது. அடி பாவி, புளிக்கு பிறந்தது பூனை ஆகுமாம்பாங்களே, அது மாதிரி போனை காட்டலைன்னா அழுகுது, போனை காமிச்சா சிரிக்குதுங்க. இப்போ பாருங்க, இப்போ அழுகும் பாருங்க. பாப்பா, ஆமாம், என் பாப்பாவுக்கு உடம்பு முடியல, மூக்கெல்லாம் ஊற்றுன்னு ஊற்றுது, குத்தால அருவி மாதிரி ஊற்றுது. ஆமாம், வீடியோக்கு வராதுன்னா கேட்க மாட்டியா? இத்தனை பேர் சொல்கிறாங்க பாப்பாவை காட்டாதையே கண்ணு விட்டுருன்ட்டு, சொன்ன வச்சா கேட்க மாட்டேங்கிற. எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, பாப்பா காட்டாதீங்கன்ட்டு இருந்தாலும் நான் வீடியோ எடுத்தால் அது வந்து உட்காந்துக்கிறதுங்க. நான் என்ன செய்ய, இறக்கி விட்டு அழுக ஆரம்பிச்சிருதுங்க பாருங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இது பிறந்த உடனே எங்கள் அக்கா போட்டோ எடுத்துருச்சு. மறுநாளே வீடியோவில் வந்துட்டாங்க மேடம். அதனால் முகத்தை மட்டும்தான் காட்டலை, மறுநாளே வீடியோவில் காமிச்சிட்டேனா. அதனால் இவங்க வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நான் ஒரு யூடியூப்பராகவே இருந்ததுனால பாப்பா வந்து கேமராவுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு. ஆச்சு, யார் வித்தாரு நேற்று அதில் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்ததுனால வெளியில் போயிட்டே ஒரு வேலையாக இதில் நேற்று வீடியோ போட முடியல. எல்லோரும் காய்ச்சல் எப்படி இருக்கு? நீங்கள் காய்ச்சல் எல்லாம் இல்லைங்க, உடம்பு குதுன்னு வந்துச்சுன்ட்டு லேசாக தாங்க போடுவே பொத்துனேன். என் மகங்க என்னை தூங்கவே விடுறாங்க, தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க. என் மகங்க என்னை தூங்கவே விடலைங்க. அப்புறம் என்ன செய்ய, அவன் என்ன செய்கிறான் தருன்னு எங்கள் அம்மாவுக்கு ஜுரம்னு வீடியோ எடுத்து அவனே அப்லோடு பண்ணி விட்டான். உடனே நினச்சிக்கிறாதீங்க நான் அப்லோடு பண்ணுறேன்ட்டு. என் மகனுக்கு வந்து வீடியோ எப்படி அப்லோடு பண்ணணுங்கிற விஷயம் தெரியும். எங்கள் வீட்டுக்காரர் ஃபோனில் அவர் சொல்லி கொடுத்து பழகி விட்டுட்டார்.
என் ஃபோனில் ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்னென்னா என் வீட்டுக்கார ஃபோன் மானிட்டேஷன் ஆகாத சேனலு, அதில் போட்டு விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலு மானிட்டேஷன் ஆன சேனலு, நான் வந்து அன்லிஸ்டடில் போட்டு அப்லோட் பண்ணுறதுனால அவனுக்கு வந்து அதை பப்ளிக்கில் போடுறதுக்கு தெரியல. 2-3 வீடியோ ஒரே மாதிரி அப்லோட் பண்ணி வச்சுட்டான். ஐயோன்ட்டு நான் எந்திரிச்சோம் பார்த்து டெலிட் பண்ணிட்டேன். ஒருவேளை பப்ளிக்கில் கொடுத்தா ரீஸ்டு கண்டென்ட்டுன்னு வந்திருக்கோம். ஒன்று எங்கள் வீட்டுக்காரர் பப்ளிக்கில் போட்டு விட்ருக்காரு. மற்ற 3 வீடியோ அவன் போட்டதை எங்கள் வீட்டுக்காரர் பார்க்கல கூட. என்ன என்ன இங்கே பாரு, என்ன என்ன ஏச்சு யார் பாப்பா இது? யார் பாப்பா? ஃபோனில் மட்டும் வெள்ளே இருந்துடுற, நேரில் கரு வச்ச மாதிரி இருக்கே என்ன? பாப்பா அப்பா சொல்லு, அப்பா அப்பா சொல்லு. எல்லாரும் உன்னை பார்க்குறாங்க பாரு, பேசு அம்மா. ஆனால் அவனுங்க பொம்பளை பிள்ளை அப்பா பிள்ளையாத்தான் இருக்கும் போல. எந்திரிச்சோடனே அப்பா, அவங்க அப்பா உட்காந்துருக்காராம், அப்பா அப்படிங்குது. என்னைய அம்மான்னு எப்படி கூப்பிடுவானோ பசிச்சா மட்டும்தான் அம்மா 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 சொல்லு, அம்மா அம்மா சொல்லு பாப்பா. இப்போ சொல்லாது, நம்ம சொல்லி சொல்லி கொடுக்குறோம்ல, அமைதியாக உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கோம்ல, அப்போ சொல்லும் அம்மா அப்பா 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 அப்படிங்கும். சொல்லுவீங்களா? அப்பா சொல்லுவீங்களா? அப்பா சொன்னீங்களாடி, அப்பா சொல்லுங்க. அப்பா அத்தை அத்தை சொல்லு, அத்தை. இதுதாங்க யூடியூப்பில் நான் சொல்ல வர விஷயம். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிச்சா வீடியோ போடுங்க, பிடிக்கலைன்னா அவங்களுக்கு பிடிக்க வைங்க, சம்மதிக்குவீங்க. அதுலேயும் இந்த இடங்களா பரவாயில்ல விட்டுருங்க, நமக்கு பிள்ளை இதே முக்கியம். நான் அப்படித்தான் நினச்சேன். எங்கள் வீட்டுக்காரரு எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. அப்புறம் இதை செய், அதை செய்யக்கூடாது, இதை செஞ்சால் தப்பு, அதை செஞ்சால் பிரச்சனை வருங்கிறதையும் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார். அவர் பேச்சை கேட்டு தான் அவர் வழியில் நடந்துக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் அவர் வழியில் தான் போவேன். ஆமாம். யார் பெத்தா பிள்ளை? யார் பெத்தாரு? யார் பெத்தாரு? அம்மா பெத்தாரா? அம்மா பெத்தாரா? யார் பெத்தாரு அப்படின்ட்டு யூடியூப்பில் சில அந்த விஷயத்தை தாங்க சொல்ல வந்தேன். நிறைய பிரச்சனைகள் வரும். இதை தாண்டி பழைய சேனலில் நான் தருண் சுந்தர் ஃபேமிலி இந்த சேனலில் நான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமும் மாதம் ஒரு 5-6 மாதம் கண்டினியூவாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது. பாப்பா சேனல் மறுபடியும் பாப்பா சேனல் ஓரளவு அந்த மானிட்டேஷன் ப்ராசஸ் கிட்ட வந்துருச்சு. ஆனால் அப்டேட் ஆகிறதுக்கு 1 வாரம் ஆகும். 1 வாரம் கழித்து தான் அந்த சேனல் என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனால் நல்லா போய்கிட்டு இருக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. இந்த மறுபடியும் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் 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 சொல்லுமா. பாய் பாய் எல்லாருக்கும் பாய்.